கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1442 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 21 அதிகாரம் 17வது வசனம். சிற்றின்ப பிரியன் தரித்திரன் ஆவான், மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐசுவரியவான் ஆவதில்லை. பாருங்க, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே வேத புத்தகம் மது குடிப்பதை தடுத்திருக்கிறது, எதிர்த்திருக்கிறது. இன்றைக்கு அநேக அரசியல் தலைவர்கள் மது குடிப்பதை எதிர்த்து போராட்டம் நடத்தலாம். ஆனால் வேத புத்தகத்தை சரியாக எல்லாரும் வாசிப்பார்களானால் அன்றைக்கே வேத புத்தகம் மது குடிப்பதை தடுத்திருக்கிறது, எதிர்த்திருக்கிறது. மது குடிப்பது குற்றம் என்று சொல்லி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மது குடிக்கிறவன் ஐஸ்வர்யவானாய் மாறுவதில்லை, தன் ஆஸ்திகளையெல்லாம் இழந்து விடுவான். அதே போல சிற்றின்ப பிரியனும் தரித்திரன் ஆகிவிடுவான். எனவே குடிப்பதிலிருந்து விடுதலை வேண்டுமானால் பரிசுத்தம் வேண்டும். வேத புத்தகம் பரிசுத்தத்தை வலியுறுத்துகிறது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அல்லது கேட்கலாம், கிறிஸ்தவர்களும் குடிக்கிறார்களே என்று சொல்லி. வேத புத்தகம் அவர்களை கிறிஸ்தவர்களாகவே அல்லது ஆண்டவர் அவர்களை கிறிஸ்தவர்களாகவே அங்கீகரிப்பதில்லை. கிறிஸ்தவர்கள் குடிக்கலாம், குடித்துவிட்டு வாழலாம். ஆனால் தேவனுக்கு முன்பதாக அவர்களை தன்னுடைய பிள்ளையாக தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். குடியை வெறுக்கிறார் தேவன். குடிக்கிறவர்களை பரிசுத்தவான்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவம். இதை அன்றைக்கே சொல்லி இருக்கிறது, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக. அல்லேலூயா. சில இடங்களிலே நான் இலக்கியங்களிலே வாசித்த பொழுது, பழைய கால ஜனங்கள் சோமபானம் சுராபானம் என்று சொல்லி குடித்து மகிழ்ந்தார்கள் என்று சொல்லி வாசித்திருக்கிறேன். ஆனால் வேத புத்தகம் குடியை வெறுக்கிறது, குடிக்கிறவர்கள் பரிசுத்தவான்களாக மாற வேண்டும் என்று சொல்லுகிறது. குடியை வெறுத்து விடுங்கள், மதுபானத்தை வெறுத்து விடுங்கள். அது இன்றைக்கு உங்களுக்கு இன்பமாய் தெரியலாம், ஒரு நாள் உங்களை தரித்திரத்திற்கு அது வழி நடத்திவிடும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் குடித்து வெறித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்காக இந்த செய்தி. சகோதரனே, உன்னை பார்த்துதான் இந்த செய்தி வருகிறது. குடிக்காதே, இயேசு உன்னை விரும்புகிறார். மகனே, மதுபானத்தை விட்டு வெளியே வா. மதுபானம் நீ அருந்தி கொண்டிருப்பாயானால் உன் குடும்பம் வறுமை நிலையை அடைந்துவிடும். நீ ஐஸ்வர்யவானாக ஒரு நாளும் முடியாது. குடி உனக்கு வியாதியை கொண்டு வரும். குடி குடும்பத்தை கெடுத்துவிடும். குடி உன் வாழ்க்கையை கெடுத்துவிடும். குடி உன் வேலையை, தொழிலை கெடுத்துவிடும். எனவே குடியை விட்டு வெளியே வா. பரிசுத்தவானாய் மாறி தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய் நடந்து கொள். தேவன் உன்னை உயர்த்துவார். நீ ஐஸ்வர்யவானாய் மாறுவாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.